ஆளுக்கு எந்திரிச்சு டாட்டா காமிச்சு கட்டல மண்ணாக்கா படுத்துக்கிட்டு டிவியை போட்டுக்கிட்டு ரிமோட்டை கிளுக்கு கிளுக்கு நமக்கு நம்பரை கூட அழிச்சுக்கிட்டு நாகினி நந்தினி அண்டிங் கோத்தாயிரம் கீழே வளைவு டீக்கடை தட்டின்னு பார்த்துக்கிட்டு ஈபி பிள்ளை 2000 3000 5000 பொம்பளை சீர்கள் செம்பர மாயவர் அங்கிட்டு ஓட்டு புதுக்கோட்டைக்காரன் முரளி என்கிட்ட ஒண்ணுச்சுக்க பொட்டையை கட்டி போடுவேன் அங்கே இருந்து வந்துட்ட மணப்பாறையில இருந்து நான் தான் வளர்ந்து டான்சரு என்னையும் பாருங்க ஏன் முட்டு கையும் பாருங்க வந்தேன் என்ன தெரியும் உனக்கு வாயை திறந்தா மூர்ல பழக்கலையா பேசி பாரு பேசி பாரு நேத்து பேஞ்ச மணியில மொத்த சிரிக்கிற கட்டி கூட காண மாட்டேன் போய வெண்ண ஆளு ஆப்பல் பண்ற மத்துக்க விட்டுட்டெல்லாம் தெரிஞ்சு போயிட மாட்டேன் ஏறி இடத்துல நாரிக்கிட்டு போயிருவேன் போன போது ஒரு ஆண் பிள்ளையாச்சே மரியாதை கொடுத்து பேசுவோம் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் உங்க மரியாதை பொறுமட மரியாதை போங்க வந்து முத ஆம்பளைக்கு மரியாதை சொல்லிட்டேனே முத பொம்பளை பிள்ளைக்கு மரியாதை முத ஆம்பளைக்கு குடும்பமா மரியாதை பெண்ணுக்கு அடக்கம் ஆணு பெண்ணுக்கு அடக்கம் ஆணு ஆணுக்கு அடக்கம்னா பெண்ணு பெண்கள் இருக்கிற வரைக்கும் தான் ஆண்களுக்கு மோட்சம் பெண்கள் விட்டு ஆண்களுக்கு அங்க வீச்சு என்ன ஆம்பளை நான் இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு மோட்சம் ஆம்பளை நான் இல்லன்னு வச்சுக்க இதெல்லாம் வீச்சா எடுத்து போறேன் போயா இங்க பாரு வரும்போது முத ஆம்பளைக்கு மரியாதை சொல்லிட்டேன் யூ ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் முறைய கொடுத்து முறைய வாங்கி முத ஐயா வாங்க வணக்கம் வணக்கம் வாங்க என்ன சாப்பிடுறீங்க பால் சாப்பிடுறீங்களா பழம் சாப்பிடுறீங்களா ஒரே ஒரு உப்பு சோடா புஸ் அது வந்து மாமா சோமனி கொடுத்து அப்புறம் என்ன மரியாதை வேண்டியது ஒரு ஆம்பளைக்கு வந்து சொன்னா இல்லையா ஆம்பளைக்கு போது என்னைக்கு ஆம்பளை பெரியாளியா ஆம்பளைக்கு மரியாதை முடிய போத நீ வாங்க வணக்கம் பால் சாப்பிடுறீங்களா என்ன சாப்பிடுறீங்க பால் சாப்பிடுறீங்களா பால் சாப்பிடுறீங்களா இல்ல பழத்தை தான் சாப்பிடுறீங்களா கேக்குறல்ல இங்க வாங்க அப்படி கேட்டீங்களே முத பெண்களுக்கு மரியாதை ஒண்ணு ஏன்னு கேட்டீங்கன்னா நான் உண்மையில சொல்றேன் பெண்களை எனக்குமே 2 கண்கள் நினைக்கிறேன் நான் சரிங்களா பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஒரே ஆள் இறங்கிட்டு நான் தான் ஏன்னா எல்லா பெண்களும் சொல்ல மாட்டேன் குறை சொல்ல மாட்டேன் ஒரு சில பேர் சரி தவறுனால எல்லா பெண்களும் தவறு நினைக்கிற மாதிரி இருக்கு ஏன்னு கேட்டா ரொம்ப வேண்டாமியா எங்க அக்கா வந்து பாத்தியா பச்சை கலர் புடவை கடைக்கு வந்திருக்குல்ல எங்க அக்கா எங்க அக்காவோட மூத்தரத்தை வாங்கி நீ குடி உனக்கு அப்படியே புத்தி வந்துடாப்பா அக்கா பாத்தீங்கன்னா 16 மணி புடவை கட்டு இவ்வளவு மங்களகரமா நச்சுன்னு வந்திருக்கு பாத்தியா அவங்க காலைல கும்பிட்டு வந்து போனோம்னா நடக்காது தாத்தா உட்கார்ந்திருக்காருல சரி அவர் உச்சா வாங்கி நீ குடி என்ன மயத்துக்கு நான் குடிக்கிறேன் ஆம்பளை ஆம்பளைன்னு சொல்றியா எதை வச்சு நீ ஆம்பளைன்னு சொல்ற இல்ல ஆம்பளை நீ அந்த காலத்துல பெண்கள்லாம் இருந்தாங்கய்யா ஆம்பளைக்கு உண்டான அடையாளம் இருக்காயா முதல்ல எல்லாமே இருக்கியான்டா அந்த காலத்து ஆண்களை பாக்குறீங்களா சரி பெண்கள்லாம் கையெடுத்து கும்பிடுற மாதிரி இருப்பாங்க சரி கம்பீரமான மீசை சரி நல்ல விகுதிப்பட்ட அழகு 8 மலை வேஷ எடுப்புல கட்டி 4 மலை நடப்பங்க தலையில கட்டி விகுதிப்பட்ட அழகுக்கும் கம்பீரமான மீச அழகுக்கும் கம்மகர்ல நடந்து வந்தாங்கன்னா பெண்கள்லாம் கையெடுத்து கும்பிடுவாங்களாம் அப்படி இருந்தாங்க ஆண்கள் அந்த காலத்துல இந்த காலத்துல நீங்க என்ன இருக்கீங்க உங்கள்ட்ட இருக்கா இல்லையா ஒட்டி இருக்கீங்களா கம்பளி முச்சா நீ எல்லாம் பேச வந்துட்ட சரி பேசி முடிச்சா இப்படி கேட்டீங்களே ஆம்பளை அன்னைக்கு அப்படியே தான் இருக்கேன் சரி ஆம்பளை அதாவது ஆணுக்கு நிக்கிற பெண்கள் நீங்க வளர்ந்து வரைய நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் என்னைக்குமே சரியா ஆண்கள் வர்றீங்க நான் வரேன் கொடுக்குறோம்யா ரொம்ப வேண்டாம் இங்க எவ்வளவு பெண்கள் இருக்காங்க சரியா புடவை கொட்டி நச்சுல வந்திருக்காங்க ஆனா அவங்களும் பார்த்தா சுடிதார் எல்லாம் எப்பெல்லாம் போட்டு அவங்களும் சுடிதார் பாவாடை தான் எல்லாம் போட்டு வந்திருப்பாங்க ஐயா இதுக்கு பேர் என்ன ஐயா இதுக்கு பேர் என்ன ஷாலு ஷாலு ஆங்கிலத்துக்கு பேரு ஆங்கிலத்துக்கு பேர் ஷாலு இங்கிலீஷ்ல தமிழ்ல இதுக்கு பேரு துப்பட்டா துப்பட்டா அக்கா நீங்க 4 பேர் போதும் வந்து காரு கிட்ட வந்து பொழுது காரு கிட்ட வந்து அதுல துப்பட்டா உடம்பு தெரியுதா இது பேரு மாறா போச்சுரியா இத அந்த அக்கா மண்ண வந்தக்கா எப்படி போட்டாங்கன்னா இப்படி போட்டு வந்தாங்க போட்டு இங்க ஒரு பின்ன ஊத்தி இங்க ஒரு பின்ன ஊத்தி கீழே எடுத்துருவாங்க இது ஏன் இப்படி போறதுன்னா தன்னோட மார்பை கட்டினத்தை கனவை தவிர மத்த யாருக்கும் கவர்ச்சிக்காக இப்படி போட்டு மறைச்சு வாழ்ந்த பெண்மணிகள் எல்லாம் இந்த உட்காந்துருக்காங்க ஐயா அவங்க கால கும்பிட்டு விடுவானு அப்பெல்லாம் இப்படி போட்டு மறைச்சு வந்தாங்க ஆனா இப்ப நீங்க அப்படியே பண்ணிட்டு இருக்கீங்க மறைச்சு வச்சிருக்கோமா இல்லையா பாரியா உத்து பாரியா திரும்ப அப்பா இருந்தாங்க ஐயா ஆனா இப்ப நீங்க என்ன பண்றீங்க கொஞ்ச நாள் இப்படி போட்டு வந்தேன் இப்படி போட்டு வந்தேன் அப்புறம் நான் கழட்டியா இப்படி போட்டு வந்தேன் அப்புறம் நான் கழட்டி ஒரு சைடா இப்படி போட்டு வந்தேன் இப்ப என்ன பண்ற கழட்டி வீட்டுல போட்டு வந்துடுறேன் இதுல யாரும் சுதந்திரமா இருக்கணுமே பெண்கள் ரொம்படா என் ஜல்லிக்கட்டு மாடுவாரு 3 நகர் அறுத்து விட்டோன்னே தும்முல குளிக்கிட்டு வாடி வசந்து வெளில வரும் பாத்தியா அந்த மாதிரி 2 இருக்குடா வந்து குளிக்கிட்டு வர அப்புறம் பயலுக்கு அதை பண்றாங்க பயலுக்கு இதை பண்றாங்க நீ குறுகுறு பயம் பாக்குற நீ முதல்ல மூட விடுத மூடி போடுச்சுக்க பையன் மூடிக்கிட்டு அவன் வெளியே பார்த்துட்டு மாட்டு போயிட்டு இருப்பேன் நீ மூட விடாம திறந்து கொடுத்துறனாலதான் சோத்து போனேன் நான் எனக்கு முறை பின்னாடி அலைகிறேன் பகவானே நான் என்ன சொல்றது நீ நேரா உன் பாதையை பார்த்து போயா நீ ஏன் பொம்பளை பிள்ளைங்க எங்க இருக்கு என்ன பண்ணுதுன்னு ஏன் பாக்குற சரி அது இருக்கட்டும்
இப்ப ஆம்பளை அதை போறோம் சரி. ஆம்பளை நாங்க ஜீன்ஸ் பேண்ட் போடுறோம்யா. நாங்க பேண்ட் போடுறோம், நாங்க கிழிச்சுறோம் மன்னிச்சிரோம்யா. ஆனா ஆண்கள் ஜீன்ஸ் போறான்ட்டு நீங்க ஒரு பேண்ட் போறீங்க பாத்தியா? அந்த பேண்ட்டுக்கு பேர் என்னயா? லெகின்ஸ். லெகின்ஸ். சரி, ஆனா ஒன்ன மாதிரி ஒரு நடத்தமான புள்ள போட்டா பரவாயில்லையா? ஒரு மீடியமான புள்ள போட்டா பரவாயில்லையா? ஆனக்கா நாட முடிஞ்சு மதுரை மாடத்தன பஸ் ஸ்டாண்ட்ல புதுக்கடை பஸ் நின்னுட்டு இருக்கு ஐயா. சரி. சண்டாலி முண்டா வாராயா அத்த தண்டில. அத்த தண்டி இருந்தாலும் உங்களுக்கு ஆசை இருக்காதா? வரலாம், புடவை கட்டி வரணுமா இல்லையா? அதெல்லாம் லெகின்ஸ் போட்டுக்கிட்டு ஆனா டிக்கி ரெண்டு தண்டி. அதுக்கு தான் அப்பவே சொல்லியிருக்கேன், குண்டி பேர்த்த பொம்பளை குடும்பத்துக்காக இருக்கேன். நீ ஏன் பின்னாடி பாக்குற? உன் மூஞ்சில மோகரை முக்கிய போட்டு உடைக்க முன்னாடி பார்த்து பழகியா? பின்போசன் பெண்களுக்கு அழகு, ரசிப்பாங்க ஆண்கள்லாம், ரசிக்கக்கூடிய தன்மை. பின்போசன் தான் பெண்களுக்கு அழகு. ஆனா ஆண்களுக்கு அது இருக்க கூடாது. சிச்சி குண்டி பேர்த்த குடும்பத்துக்கு ஆவா நடி. 3 வேளையும் மூக்க பிடிக்க திக்கிறான், கவுந்து படுத்து தூங்குறான். குண்டி பேருக்காம என்ன வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பெண்களுக்கு பின்போசன் தான் அழகு. சரி சரி, இருந்து போடுங்க, அழகு இருந்து போடுங்க. எதுக்கு? ஆனா உனக்கு எடுப்பதா இருக்கு அண்ணே, வீடியோக்காரனே இதை மட்டும் நல்லா எடுங்கண்ணே. சிக்கிவா அந்த வேலை போட்டு வரல. பஸ்ஸேற வர்றையா, கவர்மெண்ட் பஸ்ல பிரச்சனை இல்ல, படுக்கிற முட்டையா இருக்கும் பிரச்சனை இல்ல. இதே தனியார் பஸ் போதா இல்லையா, அந்த பஸ்ல படுக்கிற ஒசரமா இருக்கும். நீ காலை தூக்கி மேல வைக்கையில கீழே கிழிஞ்சு போச்சுன்னா உன் நிலைமை என்ன? சரி, அது இருந்துட்டு போட்டேன். செருப்பு பாத்தியா? அந்த செருப்பு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா செருப்பு கல்லு மாதிரி இருக்கும். அப்படி போட்டா ஐயா, அப்பதான் இப்ப போடுறீங்க. அந்த செருப்புக்கு கீழே இவங்க குச்சை குத்தி வச்சிடுறேன். அந்த செருப்புக்கு பேரு ஹை ஹீல்ஸா. அந்த செருப்பு இவங்க மாட்டணும்னு நல்லா பாத்தீங்கன்னா காலைல ஆடு மாடு ஃபுல்லா மேய்ச்சல்கள் போகுமியா. பசு மாட்டை பார்க்காதீங்க, காலை மாட்டை பாத்தீங்கன்னா அது சாணி கொள்ள பாருங்களே, குண்டி அப்படி தூக்கும். சி நாடகம் இல்லைன்னா உட்காந்து இதெல்லாம் பார்க்க போல மாட்டை தள்ளி உங்களுக்கு பழக்கமே சரியில்லை. தொண்டக்கு 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 ஐயே, நல்ல புள்ள எல்லாம் நினைச்சேன். நான் சொல்றேன், அந்த காலத்துல பாத்தீங்கன்னா தலைக்கு மனுஷ குண்டியை தான் பாக்குறேன்னா மாட்டு குண்டியை விட மாட்டேன் போல. ஹலோ, அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா தலைமுடிக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப அடாமியா வெறும் வேப்பெண்ண தேங்காய் எண்ணெய் வச்சிருந்தாங்க. ஆனா இந்த காலத்துல பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா தலைமுடிய குளத்துல முதல்ல அழைச்சு விட்டாங்கன்னா தாமரப்பு மாதிரி அழகா மதக்கம்யா அவ தண்ணியில. அப்ப பாத்தீங்கன்னா இப்படித்தான் அழைச்சு நான் பாத்திருக்கேன். ஆனா இப்ப நீங்க என்ன பண்றீங்க? ஆன்லைன்ல புக் பண்ணி ஒட்டு மசரை கையில வாங்கி வச்சு இப்படி அழைச்சிக்கிட்டு இருக்கேன். பேசுறேன் அமல் பத்தி. அப்ப அது ஒட்டு மசரா இல்ல, இது ஒட்டு மசியா. ஆனா உண்மையில சொல்றேன், பாருங்க நீங்க மாதிரி நினைக்கல, எங்களுக்கு கவரும் மட்டும் தூரம் நினைக்கிறியா? ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க குழந்தை பார்த்தா உங்களுக்கு கவர்மெண்ட் எவ்வளவு பணம் கொடுக்குது? 18,000 கொடுக்குது. நீங்க புள்ள பார்த்தா உங்களுக்கு பணம் கவர்மெண்ட் கொடுக்குது இல்ல? நீங்க புள்ள பார்க்க காரணம் யாரு? நாங்க தானே. எங்களுக்கு ஒரு 2,000 கொடுக்க கூட இந்த கவர்மெண்ட் ஐயோ கொடுக்குறாங்க. ஏன் இப்படி அவசரப்படுறீங்க? 2,000 மட்டுமா? ஆர்லிஸ், பூஸ்ட், பால், பழங்கள் அனைத்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. போய் வாங்கிட்டு வாங்க. எல்லாத்தையும் கொடுத்து மொத்தமா அறுத்து கொடுத்துறதுக்கா? மாப்பிள்ள மக்கானால வீட்டுக்கு வந்துடலாம். சரங்கு பத்தி சீரகத்துக்கு பொண்ணுச்சான். சும்மா கிடந்த குழந்தைக்கு தான் சோத்த போடுவானே, சும்மா கிடந்த குழந்தைக்கு தான் சோத்த போடுவானே, மண்டைய மண்டைய காட்டிக்கிட்டு கொத்த வருவானே, கொத்த வருவானே. பட்டு கொட்டையிலே கொப்ப பருப்பு விச்சையிலே, பட்டு கொட்டையிலே கொப்ப பருப்பு விச்சையிலே, நாண்டு முள்ளாத்தையும் கொப்ப நாடு போவான், கொப்ப சந்து போவான், கொப்ப மதுல போவான். ஆத்துல ஓடுதான் தண்ணி, பாத்ரூம்ல குளிக்குதான் பண்ணி. அருப்பு கொட்டையிலே கொப்ப செருப்பு விச்சையிலே, அருப்பு கொட்டையிலே கொப்ப செருப்பு விச்சையிலே, நாண்டு முள்ளாத்தையும் எவனாலும் தூக்கிட்டு ஓடுவான், எவனாலும் கொண்டுகிட்டு ஓடுவான். தேவடியாலும் தேவடியாலும் தேறு பார்க்க போனாலாம், தேவடியாலும் தேறு பார்க்க போனாலாம், அங்கரடு அச்சுக்கு அச்சுக்கு அச்சுக்கு. மாப்பிள்ள இருக்கிறேன். அதாவதுமா தேவடியாலும் தேர் பார்க்க போனா அவ தேவடியா போறா. அவ அங்க போனல இந்த தேவடியாளுக்கு அங்கே வேலை. ஹலோ, அப்படின்னா என்ன? தேவர்களுக்கெல்லாம் பணிபுரியறவங்க தான் தேவடியார்கள். பானவர்த்தி கொப்பு மயில் தோகை போல கொப்பு கீழே விழுந்தா தொப்புன்னு இழுச்சு கிடிச்சு அப்பு. நானா நல்லா அழகா பேசுறேன். ஏங்க பெண்கள் குளிக்கும் போது என்ன போட்டு குளிக்கணும்? டாப்பா போட்டு குளிக்கணும். ஓயாங்கட்டு மஞ்சா போட்டு குளிக்கணும். சரி இருக்கட்டும். சரி, ஆடினா ஆடுவீங்களா? ஆடுவே. பாடினா பாடுவீங்களா? ஆடுவே.
நான் எப்படி எல்லாம் ஆடுறேன்னா நாடகம் வைக்கிறது பெண்கள் சரியா ஆமா. பெண்களுக்கு சப்போர்ட்டா நீங்க வந்திருக்கீங்க ஆ. ஆண்களுக்கு சப்போர்ட்டா நான் வந்திருக்கேன் சரி. நான் எப்படி எல்லாம் ஆடுறேன்னா அதாவது மாயவரத்துல இருந்து உங்களை கொண்டு வர்றதுக்கு 5000 ரூபாய் ஆக்குறீங்கல்ல நான் எப்படி எல்லாம் ஆடுறேன்னா அதே மாதிரி நீ ஆடுற கவலைப்படாத தெரியாவிட்டாலும் முடியாவிட்டாலும் முயற்சி பண்ணியாச்சும் பாத்துனுவேன் பாக்குறோமா ஆமா ஐயா கிட்டி போலங்குது கருப்பசாமி தங்க தலை சமிட்டது ஐயா கிட்டி போலங்குது கருப்பசாமி தங்க தலை சமிட்டது நான் நல்ல மனுஷன் யோக்கியமான மனுஷன் நல்லா தானே நான் குதிக்கிறேன் நடந்துக்கிட்டு நீ எல்லாம் குளுக்கிற நடந்துக்கிட்டு செய்ய சொன்ன நீ ஏதாவது ஆட்டி ஊர்ல பேர் வாங்கிட்டு போயிருவேன் நான் எதை கூட ஆட்டி ஊர்ல பேர் வாங்குறது நீ ஏன் ஆட்டி ஊர்ல செருப்படி வாங்குறதுக்கா ஏய் உனக்கு பப்புனா டான்ஸா பாத்துருவோம் இன்னைக்கு எங்க மாமா வந்திருக்காருல்ல இன்னைக்கு டப்பா டான்ஸ் ஆமா கூப்பிட்டா ஓடி வருவாள் எங்க ஏமாத்துது போட்டு ஆடி வருவாள் சிங்க அடியாம் பிரிச்சா நெத்தி அடியாம் பல்லாக்கு குதிரையில பவனி வர்ற மீனாச்சு மீனாட்டு பல்லாக்கு குதிரையில பவனி வர்ற மீனாச்சு பட்டி போடுற போட்டுல 2 பேருக்கு 10 கிலோ குறையணும் விடாத ஆடு பட்டல மடிச்சு கொடு மாமா ஜல்லிக்கட்டு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு
ஆமா. இனிமே தான் பிள்ளைங்க வருது. விடாத. என்னையா செய்ய போற? ஏ கருள் ஆகல எத்தா கருள் ஆகல. வெடிக்காத ஒரு ஆள் போதுமையா? தனித்தனியாவா பாத்தியா எவ்வளவு விவரமானவன்னு உட்காந்து. ஐயோ மீன் பிடிக்க போனேன் ஆத்துல ஒரு அரை மீன் மாட்டுக்கு சீசத்துல. அது மீன் பிடிக்க போனேன் ஆத்துல அரை மீன் மாட்டுக்கு ஐயோ மீன் பிடிக்க போனேன் ஆத்துல ஒரு அரை மீன் மாட்டுக்கு சீசத்துல. கல்யாணத்தை பண்ணி விட்டா நேரல இப்ப கல்யாணத்தை பண்ணி விட்டா நேரல உன்னை கைப்பிடிச்சு கொண்டாடவா உருள உருள. ஐயோ மீன் பிடிக்க போனேன் ஆத்துல ஒரு அரை மீன் மாட்டுக்கு போடுமா அது மாதிரி. அது என்ன பிடிக்காம சொல்றியா மாமா சொல்றியா மாமா. எப்படி சொல்றியா மாமா சொல்றியா மாமா. அதுக்கு மாப்பிள்ள சொல்றியா மாமா அவன் மாதிரியே போடு. ரத்த கொதிப்பு என் மாமனாருக்கு ரத்த கொதிப்பு. யாருக்கு மாமனாருக்கு பாட்டு ரத்த கொதிப்பு என் மாமனாருக்கு ரத்த கொதிப்பு. மாப்பிள்ள நீ ஒண்ணு கேட்டுங்க. சொல்லுங்க. எங்கே வேணாலும் ஏமாத்தலாம். சிவகங்கை மாவட்டத்தில் அது யாரும் தொழிலை மறைக்க முடியாது. சரிங்க. என் தொழிலெல்லாம் போக போக காமிக்கிறேன். உன் தொழில அண்ணன் சொல்லிட்டாங்க. எல்லாருக்குமே தெரியும் சிவமணி யாருன்ட்டு. ஆடா ஏங்க பொம்பளை பிள்ளை காலை தூக்கலாமா? தூக்கலாம். நீ பாய மூடிட்டு இருக்கானே. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா, நான் தூக்கிடுவேன். நீ தூக்குங்கிறேன். பாதிப்பு உங்களுக்கு தான் பார்த்துருங்க. அவனுக்கு என்ன பாதிப்பு? திருவாரூர் தேரே பக்கவாடி திருவிழா உனக்கு வைக்கவாடி. திருவாரூர் தேரே பக்கவாடி திருவிழா உனக்கு வைக்கவாடி. மாமல்ல புரட்டு மண்ணவாட செல்லுகிற சென்னையா நிற்கிறேண்டா. சிவகாசி போவோம் பரியா சிவனே எனக்கு துணையா. மதுரைக்கு போவோம் பரியா மீனாட்சி எனக்கு துணையா. அரேவா 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 திருவாரூர் தேரே பக்கவாடி திருவிழா உனக்கு வைக்கவாடி. மாப்பிள்ள தண்ணி உள்ள காலை தூக்க போகுது. அப்ப நீ எப்ப வந்தா இருப்பியா? குழந்தை கட்டி போனோம். மாமா நல்ல பரவாயில்ல. காலை மொத போன அத்தைக்கு சரியா தூக்குனாதான் வாசிப்பாராம். காலை தூக்க பிறந்த போகுது. அவரை எந்திரிக்கிறதுக்கு பிறந்த போகுது. அதை பார்த்தா வாசிக்கிறேன். சரி நல்லா
பாம்புடா இருந்தாலும் மறுபிறவிடான். ஆனா உண்மையில சொல்றேன், இதாவது பார்க்கணும்னு ஆசைப்பட்டு வந்திருக்காங்க. ஆனா உண்மையில சொல்றேன், ஒரு பாட்டு இருக்கு தெரியுமா, நரக்க தான் விரைக்கும் பகல்ல, அது என் மச்சன் தான் கரெக்டா இருக்கு. சரி, எல்லா மகனும் ஓரம் பண்ணிக்கிற மாதிரி நிக்கிறேன். அவர் நல்ல மனுஷன், அந்த ஆள் நல்ல மனுஷன். காலையில ஒரு டான்ஸ் காரியை கூட்டிக்கிட்டு போனா அவரு. யாருக்கு எந்த இடத்துல வேண்டாம். அண்ணே, மண்ணை வீசும் வாசனையும் இந்த மக்களோட யோசனையும், மண்ணை வீசும் வாசனையும் இந்த மக்களோட யோசனையும், இந்த முரளியோட பாட்டில தான் இந்த சீமையோட கதை இருக்கு, இந்த முரளியோட பாட்டில தான் இந்த சீமையோட கதை இருக்கு. மண்ணை வீசும் வாசனையும் இந்த மக்களோட யோசனையும். காலையில கொண்டாந்து ட்ரெஸ் எங்க வீட்டுல போட்டு போறேன். எது மண்டி வீசும் வாசனையும் இந்த மக்களோட யோசனை